10th ஜியாகிரஃபி செகண்ட் லெசன் வந்து பார்க்கலாம். சமச்சீர் காலநிலை அப்படிங்கிறது பிரிட்டிஷ் காலநிலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த காலநிலை வந்து அதிக வெப்பமுடையதாகவோ அல்லது மிக குளிருடையதாகவோ இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இந்திய காலநிலையை நிர்ணயிக்கும் காரணிகள் என்னென்னன்னா, அச்சம், பரவல், கடலில் இருந்து அமைந்துள்ள தொலைவு, கடல் மட்டத்திலிருந்து உயரம், பருவக்காற்று, நிலத்தோற்றம், ஜெட் காற்றுகள் இதுதான் இந்திய காலநிலை பாதிக்கும் காரணிகள். அப்புறமா அச்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியா வந்து 8 டிகிரி 4 இன்ச் வட அச்சம் முதல் 37 டிகிரி 6 இன்ச் வட அச்சம் வரை அமைஞ்சிருக்கு. 23 டிகிரி 30 இன்ச் வட அச்சமான கடகரேகை தான் நாட்டை இரு சம பாகமா பிரிக்கிறது. இந்த கடகரேகைக்கு தெற்கே அமைந்துள்ள பகுதிகள்ல ஆண்டு முழுவதும் அதிக வெப்பமாகவும், மிக குளிரற்ற சூழலும் நிலவுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. எதுனா கடகரேகைக்கு தெற்க அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதிகள்ல. கடகரேகைக்கு வடக்கே உள்ள பகுதிகள் வந்து மிதவெப்ப காலநிலையை கொண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. கோடை காலத்துல இந்த பகுதியோட வெப்பம் 40 டிகிரி செல்சியஸுக்கு மேலாகவும், குளிர்காலத்துல வந்து வெப்பநிலை உறைநிலையை ஒட்டியும் உள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா உயரம்னு பார்க்கும்போது, புவிப்பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல வளிமண்டலத்துல ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்துக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் அளவுல வெப்பநிலை வந்து குறைகிறது. இதற்கு இயல்பு வெப்ப வீழ்ச்சி அப்படின்ட்டு பேருன்னு சொல்லியிருக்காங்க. அதனால சமவெளி பகுதிகளை காட்டிலுமே மலைப்பகுதிகள் வந்து குளிராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் உதகை, தென்னிந்தியாவோட இதர மலைவாழிடங்கள் மற்றும் இமயமலையில உள்ள முசோரி, சிம்லா போன்ற பகுதிகள் வந்து சமவெளிகளை விட மிகவும் குளிரா உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க.